எம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது வல்லவன் வகுத்ததடா படத்தின் திரை விமர்சனம். வல்லவன் வகுத்ததடா படத்தில் தேஜ் சரண்ராஜ், அனன்யா மணி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தில் நிறைய புதுமுகங்கள் நடித்திருக்கிறார்கள். படத்தினுடைய கதை வினை விதைத்தவன் வினை அறுப்பான். தப்பு செஞ்சவன் கண்டிப்பாக தண்டனைக்குரியவன். தற்காலிகமாக தப்பு பண்ணவன் தப்பிக்கலாமே தவிர அவன் நிரந்தரமாக இறைவனுடைய பிடியிலிருந்து தப்ப முடியாது. அதே சமயத்தில் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் போய் மனமுருகி இறைவனிடம் வழிபட்டால் அவர் எந்த ரூபத்திலும் உங்களுக்கு உதவுவாருங்கிறத கிளைமாக்ஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தில் நம்முடைய மனதை கவர்வர் அனன்யா மணி. இவர் கதாநாயகி. ஆனால் செய்கிறது பூரா அட்டுவழியும் அனுமதி. தன்னுடைய அழகையும் இளமையும் பயன்படுத்தி கொண்டு எல்லாரும் ஏமாத்துறார். இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம், எங்கள் அப்பன் தவறான சேர்க்கையினால் நடத்தையினால் இந்த இடம் எங்களை விட்டு போயிடுச்சு, இந்த இடத்த வாங்குறது தான் எங்கள் லட்சியம்னு சொல்லி காதலிக்கிற மாதிரி நடித்து எல்லா இழிச்சவாயன்ட்டையும் பணத்தை ஆட்டை போடுறாரு அனன்யா மணி. கடைசியில் கொலையும் செய்கிறார். இதுக்கிடையில் ஒரு அநியாயத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டர், அட்டேங்க அப்பா, அந்த ஆள் பேர் என்னன்னு தெரியல, அவருடைய சிரிப்பே ஒரு அலாதியான சிரிப்பாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா, சீப்பு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறது. எவன் வந்தாலும் சரி இருக்கிற காசை பூராத்தையும் உறிஞ்சிடுவார். கடைசியில் ஒன்று சொல்லுவார், அந்த டேபிளில் ஒரு உண்டியல் வச்சுருக்க பற்றியா, அது சாமி உண்டியல். அந்த உண்டியலில் ஒன்றால் முடிஞ்ச 2000 5000 போட்டுட்டு போ அப்படிம்பார். இந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் சினிமாவில் பார்த்ததே இல்லை. அருமையான கேரக்டர், ஒரு கிரியேட்டிவ் கேரக்டர். விநாயக் துரை இயக்குனருக்கு இதுக்காகவே சபாஷ் போடலாம். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய மேனரிசம், டயலாக் டெலிவரி, சிரிப்பு எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த படத்தில் கோர்வையாக இருந்தாலும் இடையில கட் பண்ணி திரைக்கதையில் உத்தி பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு டைட்டில் போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் பொறுமையாக சோதிக்க தான் செய்யுது. சமீபத்தில் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு ஒரு படம் 4 கதைகளை கொண்டதாக வந்தது. அதுமாதிரி 4 கதைகளை கொண்டதாக இருக்குன்னு பார்த்தா இல்லை, ஒரே கதை தான் விட்டு விட்டாக போடுறாங்க. இதிலிருந்து இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். தப்பு எந்த காலத்துலையும் பண்ணக்கூடாது. தப்பு பண்ணால் முதல்ல மாட்டிப்போம், மாட்டிக்காமல் இருக்கவே முடியாதுங்கிறத ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதில் ஒரு பனிஷ்மெண்ட்டு. இந்த படத்தில் கதாநாயகின் தந்தையாக ஒருவர் மிக நன்றாக நடித்திருக்கிறார். இயல்பான நடிப்பு. அவர் ஏற்கனவே சில படங்களில் பார்த்துருக்கோம். அவர் மட்டும் பார்த்த முகமாக தெரிகிறார். தேஜ் சரண்ராஜ் முக்கிய வேஷத்தில் நடிச்சிருக்காரு. நிறைய பேர் இந்த படத்தில் காதலிச்சு ஏமாந்துடுறாங்க. அதுமாதிரி வட்டிக்கு கொடுக்குறாரு ஒரு வில்லன் பாத்திரம். பளபளன்னு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு, சில்க் சட்டையை போட்டுட்டு நம்முடைய மனதில் உள்ள எரிச்சலை வாங்கி கட்டிக்கிறாரு. ஏன்னா இப்படி ஒரு வட்டிக்கு கொடுக்குறவங்க பார்க்கவே முடியாது. அதாவது பொதுவாக வக்கீலுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் நடிகர்களுக்கும் வீடு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வட்டி கொடுக்குறவன் வக்கீலுக்கும் வட்டி கொடுக்க மாட்டான், அதே மாதிரி போலீஸ் அதிகாரிகளுக்கும் வட்டிக்கு பணம் கொடுக்க மாட்டான், ஏன்னா திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஈட்டிக்காரன் வட்டிக்காரர் போலீஸ் அதிகாரிக்கே வட்டி கொடுக்குறாரு, வீட்டிலே போய் மிரட்டிடுறாரு, பலாரும் கணத்தில் ஒரு அறை விட்டு சட்டையை பிடிச்சிடுறாரு, யூனிஃபார்மை பிடிச்சிடுறாரு. இது நடக்குமா கற்பனையா என்பது இயக்குனர் விநாயக் துரைக்கிட்டே நம்ம விட்டுடலாம். கொஞ்சம் ஓவராக இருக்குது அந்த டோஸ். இன்ஸ்பெக்டரே ஒருத்தன் வட்டி கொடுக்குறவன் யூனிஃபார்மை படிக்கிறாங்கிறது முடியாது. ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் பாம்பு மாதிரி காலை சுற்றினா கொத்தாமல் விடவே விடாது. அதனால் கொஞ்சம் டேஞ்சராக தான் பழகணும். அந்த மெசேஜ் மட்டும் எங்கேயோ இடிக்குது. மற்றபடி படம் சுமாராக இருக்குது. ஒரு தடவை பார்க்கலாம். ஏமாறக்கூடாது, ஏமாற்றவும் கூடாது. ஏமாறாதே, ஏமாற்றாது. வல்லவன் வகுத்ததடான்னு டைட்டில் சொல்கிறாங்க.
நல்லவன் வகுத்ததடான்னு சொன்னால் கரெக்டாக இருந்திருக்கும். படம் போரடிக்கலை, நல்ல விஷயங்களை சொல்லுது, பரபரப்பாக இருக்குது, விறுவிறுப்பாக போகுது. நிச்சயமாக தியேட்டரில் போய் வல்லவன் வகுத்ததடா படத்தை பார்க்கலாம். என்ன எல்லாருமே முற்றிலும் புதுமுகங்கள், அவ்வளோதான். புதுமுகங்களுடைய முயற்சிக்கு நாம் என்றைக்குமே ஆதரவாக இருக்கணும். அந்த அடிப்படையில் வல்லவன் வகுத்ததடா படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். பயில்வான் பார்வையில் வல்லவன் வகுத்ததடா படத்துக்கு 100க்கு 45 மதிப்பெண்கள்.